Hello friends, welcome to my YouTube channel. Today நாம பார்க்க போகிறது ஒரு 4K ஃபார்எவர் ரிசீவர். Friends, strong SRT 49 4K. இதான் அந்த 4K ரிசீவர். ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபார்எவரில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதில் என்னெல்லாம் சப்போர்ட் ஆகும் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. 4K HEVCயில் 265, அப்புறம் அந்த 8000 ப்ரோக்ராம் சேனல்ஸ், அப்புறம் மேனுவல் ஆட்டோ பிளைண்ட் ஸ்கேன் அதில் கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்பி போர்ட்டு, அப்புறம் 4K ரெசல்யூஷனில் ஓடுற சேனல்ஸு, அப்புறம் உங்களுக்கு இதில் யூடியூப் இருக்கும். இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது வந்து இப்போதைக்கு ஃபார்எவரில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நல்ல ரிசீவர். அப்புறம் மெட்டல் பாடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ரிசீவர் பாக்ஸு. இதில் பேக்கில் ஒரு டியூனரு, ஆப்டிக்கல் ஃபைபர், அப்புறம் ஒரு HDMI, 2.0 யூஎஸ்பி, அப்புறம் IR EXக்கோட ஒரு கேபிள், AV பவர் அடாப்டரு, அப்படி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து மீண்டும் ஒரு யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் லேண்ட் போர்ட் இருக்கும். ஃப்ரண்டில் ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் இன்பில்டு வைஃபை வராது, அதனால உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கு வச்சு தான் பண்ண முடியும். டாப்பில் ஒரு 3 பட்டன்ஸ் இருக்குது. பவர் ஆஃப், அப்புறம் சேனல் மாற்றுறது. ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரிமோட் இது நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ரிமோட் தான். நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போதைக்கு ஃபார்எவரில் உங்களுக்கு நிறைய DTH, அப்புறம் C பேண்ட், இதெல்லாம் நிறைய ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப லென்த்தான ஒரு HDMI கேபிள் கொடுப்பாங்க. 4Kக்கு ரொம்ப லென்த்தாகவே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு பவர் அடாப்டர் இருக்குது. பவர் அடாப்டரு, அப்புறம் வந்து 12 வால்ட்டோட DC 12 வால்ட்டு. அப்புறம் வந்து உங்களுக்கு இது வைஃபை உங்களுக்கு இது பண்ண வேண்டி ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க. வைஃபைக்கு வேண்டி. வைஃபை இன்பில்ட் இல்லாதனால, இல்லை உங்களுக்கு லைன் கனெக்ஷன் இருந்தால் லைனே கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த ஸ்ட்ராங்கோட மெனு பேஜு, இல்லை தொடக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போதைக்கு இதில் நிறைய DTH சேனல் ஓடிட்டுருக்கு. அப்புறம் உங்களுக்கு C பேண்டு, Q பேண்டு, எனி லைன்ஸில் உள்ள லைன் எடுத்து கொடுத்தா போகிறோம், அது ஓடுற மாதிரி இருக்கும். சிஸ்டம் செட்டிங்கில் நிறைய செட்டிங்ஸ் நிறைய இருக்கும். பிஸ் ஆட்டோ இதெல்லாம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். அப்புறம் HDR டிஸ்பிளே பேடு, மல்டி பிக்சர் லூப்பு, DB2 IPTV, அப்படி நிறைய ஃபங்க்ஷன் வந்து சிஸ்டம் செட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. டிலே, லோடு, இவ்வளோ சிஸ்டம் செட்டிங்கில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் மற்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வரும். OSD செட்டிங், CH Max தெரிஞ்சவங்களுக்கு CH Max பண்ணிக்கலாம். அதாவது டிஷ் இல்லாமல் சேனல் பார்க்குறது, அதுதான் CH Maxோட வருது. அப்புறம் பாஸ்வேர்டெல்லாம் 00 தான். பாஸ்வேர்டு லாக் பண்ணி வைக்கிறது, உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு நிறைய இது லாக் பண்ணி வைக்கலாம். பின்கோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேனல் லாக் பண்ணி வைக்கலாம், சேனல் எடிட்டிங், அப்படி நிறைய இது கொடுத்துருக்காங்க. டைம் அது நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே டைம் வந்துடும். STB பாக்ஸோட நம்பர் கொடுத்துருக்காங்க. SRT 49 4K ஸ்ட்ராங்கோட பிராண்டில் உள்ளது. நல்ல இதாக இருக்கும். யூடியூப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் யூடியூபும் நல்லா இதாக ஒர்க் ஆகும். வைஃபை செட்டிங் வந்து வைஃபை இதில் அந்த ஸ்டிக்கு கொடுத்துருக்கனால ஷோ ஆகுது. உங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பாஸ்வேர்டு கொடுத்தாச்சுன்னா வைஃபை வந்து கனெக்ட் ஆகும். இல்லை லேன் இருக்கவங்க லேனை கனெக்ட் பண்ணிக்கலாம். லேன் போர்ட்டு அவைலபிளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து யூடியூப் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு இதில்
சேனல் இது பண்ணுறது. நான் இதில் பிளைண்ட் சர்ச் கொடுத்துருக்குறேன், அதனால் பிளைண்ட் சர்ச்சில் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு சேனல் எடிட் பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு ஆண்டனா செட்டிங்கில் சேட்டலைட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் சேட்டலைட் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்பர் கொடுக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேட்டலைட்டோட ஆங்கிள் போட்டு உங்களுக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கியூ பேண்டு, சி பேண்டு எதுவாக இருந்தாலும் எடுத்து நீங்கள் லைன் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஈஸியாகவே ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணுற டிஷ்ஷு கரெக்டாக ஆக்கியாச்சுன்னா உங்களுக்கு இதில் ஈஸியாகவே ட்ராக் ஆகும். பிளைண்ட் சர்ச் கொடுத்துருக்கு, அது உங்களுக்கு டிபி ஆட் ஆகிட்டுருக்கு. டிபி ஆட் ஆன அப்புறம் சேனல்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங் SRT 49 4Kயோட ரிசீவர். இப்போதைக்கு இதில் நிறைய டிடிஹெச் இல்லை சி பேண்ட் அந்த மாதிரி நிறைய ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் IPTV மூவிஸ் இருக்கும், யூடியூப் இருக்கும், அப்படி நிறைய இது கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சி பேண்டோட சேனல்ஸு. இதில் நான் மோர் டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து ஃபார் ஹவரில் இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.